கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காமிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 23 ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான அஃபிஷியல் நோட்டீஸ் வந்துருச்சுங்க. ஸோ 10வது படித்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மேலே ஐடிஐ டிப்ளமா படித்தவங்களுக்கு 32,000 காலி பணியிடங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸு, இது எப்படி படிக்கிறது, என்னென்ன சிலபஸ்ஸு, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு உங்களுக்கு இது கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ மூலமாக. சீக்கிரம் நீங்கள் தொடர்ந்து முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுசாகவே புரியுங்க. ஸோ இந்த தொடர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் தொடர்ந்து மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் இந்த எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நியூ அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு இருக்கா இல்லைங்களா, அவங்க குரூப் டி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு, அதாவது எக்ஸாம் போஸ்ட் இருக்குங்களா, அதில் 32,000 காலி பணியிடங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்மேன், ஓகேங்களா, பாயிண்ட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு, நிறைய அசிஸ்டண்ட் போஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்குங்க. இந்த அசிஸ்டண்ட் போஸ்ட் இருக்குங்களா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது இருக்குது, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது இருக்குது, அதே மாதிரி லோக்கோ ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்டதும் இந்த அசிஸ்டண்ட் போஸ்ட் நிறையா போஸ்ட் ஓப்பன் ஆகிருக்குதுங்க. சரி, இதை எப்படி இவங்க ப்ராசஸிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா, 3 ஸ்டேஜில் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதான் ஆன்லைன் டெஸ்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிஇடி அப்படிங்கிறது ஒன்றுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். ஸோ 2025 ஒரு அருமையான குரூப் டி பாயிண்ட்ஸ்மேனோ அல்லது ரயில்வே அசிஸ்டண்ட் போஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போயே படிக்க தயாராகிக்கணும். ஓகேங்களா? சரி, யார் யாருக்கெல்லாம் இது எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன யார், 10th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்ட் அதுக்கு மேலே படித்தவங்க, ஐடிஐ படிச்சிருந்தா இன்னும் பெனிஃபிட், அதே மாதிரி டிப்ளமா படிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ இங்கிலீஷ் தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ தமிழ் மீடியத்துலேயும் இது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறனால ஈஸியாக நம்ம ஆன்லைனில் எக்ஸாம் எழுத முடியுங்க. ஓகேங்களா? சரி, இதோடைய சேல்ரி பார்க்கலாமா? ஸோ அஃபிஷியல் சேல்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 18,000 பர் மந்த்து அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பட் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா மோர் தென் 22,500 இல்லையா, அதுலேருந்து 24,500 வரைக்கும் இந்த ரேஞ்சு வரைக்கும் இந்த சேல்ரி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிலபஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டோம் வச்சுங்களேன், நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போயே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சிலபஸ் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சிலபஸ்ஸு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக மேக்ஸ். சரிங்களா? மேக்ஸ் 6th to 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 6th to 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 25 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பார்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எத்தனை கொஷனுக்கு அப்படின்னா 25 கொஷனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணுங்க. மூணாவது செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த ரீசனிங்கில் 30 கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் டாபிக் அப்படிங்கிறது ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது சோசியல் சயின்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் ஒரு 20 கேள்வி கேட்குறாங்க. ஸோ டோட்டலி 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுடைய டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 hours ஆன்லைன் டெஸ்ட்டில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேங்களா?
சரி, இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் தெரியும் இப்போ எப்படி படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம எங்கெங்கெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னன்னா 2018-19 நடந்த இந்த குரூப் டி எக்ஸாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸில் பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் வந்து எஸ்ஐசிஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது குழாயும் தொட்டியும் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டாப்பிக்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக், அதாவது சுருக்குதல்னு சொல்லுவோம் சரிங்களா, சுருக்குதலில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க், அதாவது வேலையும் ஆட்களும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தமிழில் படிப்போம் இல்லைங்களா, அதில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது எண்கள் இல்லையா, அதில் வந்து 6 கேள்விங்க, 6 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து அதாவது நேரம் காலம் தூரம், அதில் வந்து 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சராசரி சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரி திருக்கோணமதி இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் சதவீதத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன், ஓகேங்களா, மென்சுரேஷன் அளவியல் சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவியலில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ரேஷியோ விகிதாச்சாரம் சொல்கிறீங்களா, அதில் வந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 25 கேள்வி 2018-19 கேட்கப்பட்டதாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அடுத்து ரீசனிங்கில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சிலோஜிசம்னு சொல்லி ஒரு டாபிக். ஓகேங்களா. ஸோ ஏன் இந்த டாபிக் நேம்லாம் சொல்கிறேன்னா, நீங்களாம் படிக்கணும் அதுக்காக சொல்கிறாங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க எங்கெங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராமில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லுவாங்க, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மிர்ரர் இமேஜ் இல்லை, மிர்ரர் இமேஜ். ஸோ இதில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆட் மேன் அவுட், இதில் வந்து 3 கொஷின். அனாலஜி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் 2 கொஷின். இந்த நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் 3 கொஷின்ஸ். டைரக்ஷன் சரிங்களா, டைரக்ஷனில் 2 கொஷின். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் சரிங்களா, இதெல்லாம் வந்து 10th புக்கில் இருக்காது. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வந்து 5 கொஷின்ஸுங்க, முக்கியமான பிளேஸு 5 கொஷின் கேட்டு வச்சுருக்கான் பாருங்கள். கவுண்டிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பசில்ஸ், அது புதிர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபிகர் கொடுத்து கேட்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபிகர்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு கொஷின். பிளட் ரிலேஷன் சரிங்களா, உறவுகள், அதில் வந்து 3 கொஷின். ஸோ டோட்டலாக 30 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. அதே போல் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபிசிக்ஸில் 8 கேள்வி கேட்கப்பட்டுள்ளது 2018-19. கெமிஸ்ட்ரியில் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 10 கேள்வி கேட்டிருக்காங்களாமா. பயாலஜியில் வந்து 7 கேள்வி கேட்டிருக்காங்க. டோட்டலி 25 கொஷின்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகளை எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் 3 கேள்வி. பாலிட்டியில் வந்து ஒரே ஒரு கேள்வி. ஜியாகிரஃபியில் 2 கேள்வி. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி. ஸோ சோசியல் சயின்ஸு வாஸ்ட் ஏரியா. ஸோ கேட்டிருக்கிறது பாருங்கள், ஜஸ்ட்டு 4+2=6 7 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 13 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி 20 கொஷின்ஸில் வந்துடுது, 100 கொஷின்ஸ் கவர் ஆகிடுதுங்க. ஸோ இந்த ஏரியா ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா.
எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? முதல்ல பார்க்கலாம், நிறைய ஸ்கோர் வந்து ரெடியூஸ் ஆகிற பிளேஸ் இந்த நடப்பு நிகழ்வுகள் தான். அதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுங்க. சரிங்களா? நியூஸ் பேப்பரில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிளான்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரணும். எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வரணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் படிச்சுட்டு வரணும். சயின்ஸு, டெக்னாலஜி அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் நோட் பண்ணி ரிப்பீட்டடாக படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகசின்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் மேகசின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, போட்டித் தேர்வுக்கான மேகசின்ஸ். அந்த மேகசின்ஸை நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்லையும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வரணும். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான எங்கெங்கே கேட்குறாங்க அப்படிங்கிற பிளேஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்போ ஹிஸ்ட்ரியிலன்னு வச்சுக்கங்களேன், ஜென்ரலாகவே வந்து எங்கே வேணாலும் கேட்கணும். பெரிய வாஸ்ட் ஏரியா, பாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே இந்த நியூஸ்லேயும் மேகசின்ஸ்லேயும் வந்துடுது. இது எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கவே தேவையில்லைங்க. இது எப்படி படித்தாலும் நம்ம வந்து டைமிங் தான் வேஸ்ட் ஆகும் சொல்லுங்கள். ஆனால் வந்து எந்த கொஷின் எப்படி கேட்பானே சொல்ல முடியாது. இந்த நியூஸ் மேகசின்ஸ்லேயே இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோ, எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 3 to 5 கொஷின்ஸ் கவர் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் சயின்ஸ் பக்கம் வரலாம். ஸோ பார்த்திங்கன்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த என்சிஆர்டி புக்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டி இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ஸ்டேட் போர்டு வந்து தமிழ் மீடியத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் படிச்சிட்டாலே போதும். இந்த 8, 10, 7, 25 கேள்விகளெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு 15 கேள்விக்கு பிளான் பண்ணிக்கங்க. இதில் ஒரு 5 கேள்விக்கு பிளான் பண்ணிக்கங்க. இப்படி தான் அது வந்து ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் கொடுக்க முடியும்னு பார்க்கலாம். சரி, ரீசனிங்கில் பார்க்கலாங்களா? ரீசனிங்கில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்த நிறைய சோர்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கோச்சிங் கிளாஸ் போகிறது, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது, இது மாதிரி பண்ணிகிட்டே வந்தாலும் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 20 மார்க் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கங்க. ஸோ ப்ரீவியஸாக பாருங்கள் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு 20 மார்க்ஸு, இது ஒரு 20 மார்க்ஸுங்க. புரியுதுங்களா? ஸோ இது போல் பிளான் பண்ணிக்கணும். டோட்டலி 40 மார்க்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸாக என்ன போகிறோம், இந்த மேக்ஸ் பாருங்கள், இதில் ஒரு 20 மார்க்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிறீங்க. ஸோ பிளான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் தான் இருக்குது. 60 மார்க்ஸ் இஸ் நாட் எனாஃப். பார்த்தீங்களா? அதான் ஃபஸ்ட்டு இப்படி படித்தாலும் 60 மார்க் இஸ் நாட் எனாஃப். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்டுள்ள கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 70 அண்ட் எபோ தான் கட் ஆஃபே கிடச்சிருக்குது ஜென்ரல் கம்யூனிட்டிஸ்க்கு. சரிங்களா? ஓபிசி ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு 70, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் அதை விட குறையும், எஸ்சி எஸ்டிக்கு அது குறையும். இந்த 70க்கு மேலே நீங்கள் கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். இப்போ தான் 60 டச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஏரியா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேக்ஸ். சரிங்களா? மேக்ஸும் ரீசனிங் தான். சயின்ஸு, சோசியல் சயின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சரிங்களா? ஸோ எப்படி படித்தாலும் எங்கேயாவது ஒரு பிளேஸில் நம்மளுக்கு சுற்றி வளைச்சி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதனால் இப்போயே நம்ம வந்து பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் நினைக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு. நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தள்ளி போடாமல் இருந்து தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா ரயில்வேல கண்டிப்பாக ஒரு ஜாப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து பிஇ பிடெக் தான் நான் படிச்சிருக்கிறேன், நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தோணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உள்ளே நுழையிறதுக்கு, ரயில்வே ஜாப் ஒரு கிடைக்கிறதுக்காக உள்ளே நுழையிறதுக்கு பிளான் பண்ணி அதுக்கான ஒரு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு உள்ளே போயிருங்க. சரிங்களா? ஸோ அது அசிஸ்டன்ட் போஸ்ட்னால இனிஷியலாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 monthஸில் என்ஓசி வாங்கிட்டு ஃபர்தராக நீங்கள் படிச்சிக்கலாம். ஏஎல்பி ஆகலாம், அல்லது அதோட ஹையர் போஸ்ட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இதான படிக்கிறோம், நம்ம இதான படிச்சிருக்கோம், நல்ல ஒரு போஸ்ட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ எக்ஸாம் வைக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அது எப்போ ரிசல்ட்டு விட்டு நம்மளை வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கொஸ்டின் மார்க் இருக்கும்போது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட். எப்போ இது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, பட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd January. ஓகேங்களா? 2025 வந்து ஓப்பன் ஆகிடுது. இது வந்து ஸ்டார்டிங் தான். ஸோ க்ளோசிங் டேட் அதுவும் முக்கியமானது தெரிஞ்சுக்கணும், அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஸோ
ஓகேங்களா. 22 கரெக்டாக 1 மந்த் 22 February 2025க்கு க்ளோஸ் ஆயிருங்க. சரிங்களா. ஸோ இந்த சிபிடி எக்ஸாம் நடக்கிறதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இந்த வந்துடுறதுனால கரெக்டான பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இயர் 2025க்கு நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹேண்டில் ஒரு ஜாப் இருக்குது. இப்போது ஜனவரியில் பிப்ரவரியில் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 3 to 4 மந்த்ஸில் வந்து எக்ஸாம் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிடலாம். அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா 2025 ஆர் 2026ல் கண்டிப்பாக ஒரு ஜாப் இருக்கும். அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த ஒரு அப்டேட்டில் மீண்டும் பார்க்கலாம்.